தி கோஸ்ட் ஸ்டேஷன் 2024 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. யாங் சியான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜிங்காங்கோ மற்றும் படம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா இருப்பாரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மர்மமான முறையில நிறைய பேர் இறந்துருவாங்க. நிறைய சூசைடு, கொலைகள் அப்படின்ட்டு நிறைய நடந்துட்டு இருக்கும். இந்த நியூஸ் அவர் கவர் பண்ணி போடுவாரு. ஆனா அவர் போட்டோ காட்டியும் அவர் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அப்படின்னு நிறைய சம்பவம் நடந்துடும். உண்மையிலேயே அங்க நடக்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்காக அங்கேயே அந்த பாட்டிக்கு அவர் போவாரு. அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து போவாரு. போய் பார்த்தா இந்த கொலையெல்லாம் செய்யறது ஒரு பேய், அதுவும் 100 குழந்தைகளோட ஆவி. இப்ப இறுதியில அந்த 100 குழந்தைகளுக்கு என்னாச்சு, அவங்கள ஏன் பேயா வந்தாங்க, 100 குழந்தைகளோட ஆவியை நம்ம ஹீரோ எப்படி கட்டுப்படுத்தினாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய இந்த ஹாரர் எலிமெண்ட் தான் சூப்பராக காமிச்சிருக்காங்க, பயமுறுத்திருக்காங்க. இவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு அங்க போய் பார்ப்பாங்க. அந்த சீன்ல இருந்து ஆரம்பிக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஹாரர் போக்கணும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய பிளாஷ்பேக் நல்லா இருக்கு. ஏன்னா 100 குழந்தைகளை அந்த இடத்துல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அரக்கத்தனமான ஒரு வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் சேவ் கொடுத்துருக்காங்க. படத்துல இருக்க எல்லாமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோயின் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்ம பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோயின் ஃப்ரெண்டை தான் அந்த பேயில தாக்க வரும். திடீர்னு பார்த்தா அவர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து உள்ள இழுத்துட்டு அதுல இருந்து இவரும் ஓடுவார் அந்த பேயிடத்தை தூக்கி ஓடுவாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நிறைய செயலாம் வந்து பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அதான் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளை அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்மளை கொடுத்துருப்பாங்க. படத்தோடைய வீடியோ மியூசிக் நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, விஷுவல் எஃபெக்ட்லாம் செமையான ஒரு விஷுவல் கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் செமையா இருக்கு. அந்த படத்தோடைய மைனஸ் பார்த்தா ஸ்டோரி தான். எனக்கு இந்த ஸ்டோரி 100 படங்களை பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்துருச்சு. அதே ஸ்டோரினா என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஜவ்வா எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க கதைக்குள்ள போறதே கொஞ்சம் டைமிங் எடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த படத்துல பெரிய எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்துல அந்த மாதிரி வேலை நிறைய இருக்கு. அதனால ஃபேமிலியா பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதல் இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சிருந்தா நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி ஒரு புதிய மூடி உங்கள் புதிய